Hi everyone, I am B. Radhakrishnan, Assistant Professor, Department of Commerce. Okay, today we are going to discuss about income from house property. Okay, house property income அப்படிங்கிறது வந்து ஒரு அசஸியோட டோட்டல் இன்கம் ஒர்க் அவுட் பண்ணும்போது 5 ஹெட் ஆஃப் இன்கம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிடக்ஷன்ஸ் நம்ம லெஸ் பண்ணிவிட்டு வரக்கூடியதான் டோட்டல் இன்கம். அந்த 5 ஹெட் ஆஃப் இன்கமில் ஒன் ஆஃப் த ஹெட் தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, let's see in detailed. Basic of charge. Okay. Annual value of any property is assessable under this head it. அதாவது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, ஸோ அதில் நம்ம ஆனுவல் வேல்யூ கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து அசஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அது வந்து எதில் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தான். ஓகே, செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா அசஸி இஸ் த ஓனர் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக அந்த அசஸி வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவர் ஓனராக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஸோ இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் அவருக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, தென் ப்ராப்பர்ட்டி இஸ் பில்டிங் அண்ட் அட்டாச்ட் லேண்ட். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அது ஒரு பில்டிங்காக இருக்கணும், இல்லைன்னா அட்டாச்சாக இருக்கணும். அண்ட் பில்டிங் இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்கம் வந்து எப்படி ஒரு வீட்டிலேருந்து மட்டும் வரக்கூடிய இன்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ அப்படி கிடையாது. அதாவது ஒரு வீட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு வாடகை அமௌண்ட்டு தான் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணுறோம் நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. என்ன அப்படின்னா பில்டிங் அப்படிங்கிறதுல வந்து எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்க்ளூடபிள். அதாவது பில்டிங் ஃபேக்ட்ரி பில்டிங்காக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், ஷாப்ஸாக இருக்கலாம், குடோனாக இருக்கலாம், அண்ட் அதர் கமர்ஷியல் ப்ரமைசஸ். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஸோ அதுலேருந்து நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய ரெண்ட் எல்லாமே வந்துட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த பில்டிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா லேண்டோட அட்டாச்சாக இருக்கணும். ஸோ அப்போ அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில்டிங்கை கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, தென் ப்ராப்பர்ட்டி ஷுட் நாட் பி யூஸ்ட் பை த ஓனர் ஃபார் ஹிஸ் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அந்த ப்ராப்பர்ட்டி மஸ்ட் என்ன பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா அந்த ஓனர் வந்து பிஸ்னஸ்க்கோ இல்லை ப்ரொஃபஷனுக்கோ என்ன பண்ணக்கூடாது, யூட்டிலைஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமாக ட்ரீட் பண்ண முடியாது. அந்த இன்கம் எங்கே போயிடும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின், இல்லைனா அப்படின்னா இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா போயிடும். ஸோ இதை தான் என்ன அப்படின்னா ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கமுக்கு இருக்கக்கூடிய அந்த பேசிக் ஆஃப் சார்ஜ் என்னென்ன அப்படிங்கிறது, பேசிக் திங்ஸ் இது தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்ட் பை ஃபாலோயிங் ஷால் பி எக்ஸம்ப்டட். ஸோ சம் சிச்சுவேஷன்ஸில் இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் பொறுத்த வரைக்கும் சம் எக்ஸம்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை எ லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏதாவது லோக்கல் அத்தாரிட்டிக்காக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அப்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லி எக்ஸம்ப்டடாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னு லோக்கல் அத்தாரிட்டி மீன்ஸ் எதாவது இந்த லோக்கல் பஞ்சாயத்து அந்த மாதிரியான லோக்கல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அதுக்கு உங்களுக்கு ஃபுல்லி எக்ஸம்ப்டட். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை எ சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் ரிலேட்டடாக ஏதாவது ஆராய்ச்சி கூடத்துக்காக அந்த ஹவுஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்கங்கும்போது அந்த சிச்சுவேஷனில் அதில் நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய ரெண்டல் அமௌண்ட்டுக்கு இல்லை இன்கமுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். அதுக்கு டேக்ஸ் வந்து லிவே பண்ணுறது இல்லை கவர்மெண்ட்லேருந்து. நெக்ஸ்ட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு அட் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஏதாவது அரசியல் சம்மந்தமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹவுஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த சிச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு ஃபுல்லி எக்ஸம்ப்டடாக ட்ரீட் பண்ணுறாங்க. Then house property held by an university and any other educational institution working for a spreading education and not earn profit. அதாவது அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து முழுக்க எஜுகேஷன் பர்பஸஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏதாவது யூனிவர்சிட்டிஸ்க்கோ இல்லை ஏதாவது எனிதிங் ஒன். ஸோ அந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கும்போது ஸோ அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எக்ஸம்ப்டட் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து எந்த விதமான டேக்ஸும் கவர்மெண்ட்லேருந்து லெவி பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்டு பை எ ஹாஸ்பிட்டல் ஆர் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஒர்க்கிங் ஃபார் எ ஸ்ப்ரெடிங் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் டு பீப்புள் அண்ட் இஸ் நாட் மீன்ட் ஃபார் ஏர்னிங் ப்ராஃபிட். அதாவது ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டடாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இன்ஸ்டியூஷனுக்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு கிளினிக் மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹவுஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஒரு சர்வீசஸாக கன்சிடர் பண்ணுறதுனால ஸோ அதுக்கு பீப்புளுக்கு பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ். ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் அதுக்கு என்ன பண்ணுறதில்ல, அந்த டேக்ஸ் வந்து லிவே பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்கு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன அப்படின்னா எக்ஸம்ப்டட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு இட் இஸ் இன்கம் ஃப்ரம் எ ஃபார்ம் ஹவுஸ். அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லி எக்ஸம்டட். பிகாஸ் அந்த ஹவுஸ் வந்து முழுக்க முழுக்க ஃபார்ம் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் பர்பஸ். நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரலுக்கு உங்களுக்கு ஃபுல்லி எக்ஸம்டட். ஸோ அந்த பர்டிகுலர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் ஒரு ஃபார்ம் ஹவுஸாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது ஃபுல்லாக எக்ஸம்டடாக ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து. நெக்ஸ்ட்டு ஒன் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ். ஸோ what do you mean by self-occupied house? Let's say in case assessee owns one residential house, the net annual value of the same shall be taken as nil. But in case he owns more than one house, then only one his choice but normally of higher value shall be treated as a self-occupied one, and others are treated as deemed to be let out. அதாவது என்ன அப்படின்னா செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ என்ன அப்படின்னா அதை வந்து அந்த ஓனரே என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா அவங்களோட ஓன் ரெசிடென்ஷியலுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதா செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ். இந்த செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ஆனுவல் வேல்யூ டேரெக்டடாக எப்படி இருக்கும் அப்படின்னா நெல் தான் என்ன ஆகும் அப்படின்னா அப்ளிகபிள் ஆகும். எந்த விதமான நம்ம கால்குலேஷனோ எந்த விதமான இன்கமோ என்ன பண்ணுறதில்ல அதில் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ டேரெக்டாக நம்ம நெல் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு how to calculate the house property incomes for self-occupied house property specimen. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஆனுவல் வேல்யூ உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுது. அப்படி இல்லைன்னா ஆனுவல் ரெண்டல் வேல்யூ டேரெக்டாக நம்ம ஆனுவல் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்ளிகபிள் போடுறோம். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக நில் நம்ம அப்ளிகபிள் ஆகுது. அதுக்கப்புறம் லெஸ் முனிசிபல் டேக்ஸ் பெய்டு டியூரிங் த இயர் பை ஓனர். அதாவது ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா டியூரிங் த இயரில் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க, அந்த ஹவுஸ்க்காக முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அப்படி இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெல் தான். ஸோ அப்போ டோட்டலாக நம்ம அதுலேருந்து லெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் நெட் ஆனுவல் வேல்யூ உங்களுக்கு என்ன அப்படின்னா நெல் தான் உங்களுக்கு வரும். தென் நெக்ஸ்ட் லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 கீழே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் டிடக்ஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். ஸோ செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நாட் அப்ளிகபிள். ஸோ உங்களுக்கு அதனால் அது நெல். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆஃப் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸாக இருந்தாலுமே ஸோ அதை நம்ம வந்து கட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம் கண்டிப்பாக லோன் வாங்கியிருப்போம், லோன் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறோம் டிடக்ஷன் லெஸ் பண்ணுறோம். டிடக்ஷன்ஸில் வருது உங்களுக்கு. ஸோ லெஸ் பண்ணும்போது ஸோ ஆல்வேஸ் த செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ் தான் வரும். பிகாஸ் த லெஸ் பண்ணும்போது அப்போ அதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸில் இருக்கும். ஸோ அப்போ லாஸ் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆன்சர் லாஸில் தான் வரும், மைனஸ் வேல்யூ தான் உங்களுக்கு வரும் உங்களுக்கு. Okay, then overall chart for computation of house property income. So house property income overall இதை நம்ம எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது செல்ஃப் ஆக்குபைடு. ஒரு ஓனர் வந்து 2 ஹவுஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு ஹவுஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு போர்ஷன் வந்து செல்ஃப் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க, அனதர் போர்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லெட் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்பெசிமென் வந்து நம்ம என்ன பண்ணோம் செல்ஃப் ஆக்குபைட் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ லெட் அவுட்டுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஹவு டு கால்குலேட் தட் போர்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிராஸ் ஆனுவல் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்து ஆனுவல் வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஃபைனலி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ அதோட ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் வேல்யூ. ஸோ முனிசிபல் வேல்யூ ஃபேர் ரெண்டல் வேல்யூ. ஸோ இதோட விச்செவர் இஸ் ஹையர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஓகே, அதுனா முனிசிபல் வேல்யூனா என்ன அப்படின்னா ஸோ முனிசிபல் அத்தாரிட்டிஸ்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் முனிசிபல் வேல்யூ. ஓகே, அது ஃபேர் ரெண்டல் வேல்யூனா என்ன அப்படின்னா ஃபேர் ரெண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா சிமிலர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது சேம் லொக்காலிட்டியில் இதே மாதிரியான ஒரு போர்ஷன் இருக்குது அப்படின்னா ஸோ இதுக்கு எப்படி வந்து ஒரே மாதிரியான ரெண்ட் எப்படி இருக்குது, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் பொறுத்து இருக்கும். இந்த ஹவுஸ்க்கு இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதான் ஃபேர் ரெண்டல் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, அது இதில் வந்து விச்செவர் இஸ் ஹையர் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா செகண்ட் பாயிண்டில் எக்ஸ்பெக்டட் ரெண்டாக உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகே, தென் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த ரெண்ட் சென்ட்ரல் ஆக்ட் இருக்குல்ல, ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவ்வளோ தான் ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டட் ரெண்டுக்கும் ஸ்டாண்டர்ட் ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
விச் எவர் இஸ் லோயர் பார்க்குறோம். ஸோ இதில் ரெண்டில் லோயர் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது உங்களுக்கு என்ன அப்படின்னா தேர்ட் பாயிண்டில் எக்ஸ்பெக்டட் ரெண்ட் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டட் ரெண்டுக்கும் ஆக்சுவல் ரெண்ட் பார்க்குறோம். ஆக்சுவலாக அந்த ஒரு அசஸி வந்து எவ்வளோ ரெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவல் ரெண்ட். மந்த்லி வாடகை ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ஆக்சுவல் ரெண்ட். ஸோ அந்த ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்களோ அது. ஸோ அதுக்கு விச் எவர் இஸ் ஹையர் பார்க்குறோம். வரக்கூடிய வேல்யூ என்ன வேல்யூ அப்படின்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, தென் நெக்ஸ்ட் லெஸ் லோக்கல் டேக்ஸ் ஆர் முனிசிபல் டேக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஓனர் பே பண்ணியிருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஸ் பண்ணுறோம். டெனண்ட் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்னென்னா அப்ளிகபிள் ஆகாது. ஸோ டெனண்ட் பே பண்ணது நம்ம எடுக்கக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஓனர் வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா லோக்கல் டேக்ஸ் ஆர் முனிசிபல் டேக்ஸ் பே பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை லெஸ் பண்ணுறோம். தென் அன்ரியலைஸ்டு ரெண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ரூல் 4 ஆர் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அன்ரியலைஸ்டு ரெண்ட் அதாவது வசூலாகாத வாடகைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணாமல் இருந்தோம், அதுக்கு நம்ம ரூல் 4 சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நம்ம டிடக்ஷன்ஸில் லெஸ் பண்ணிக்கலாம், லெஸ் பண்ண முடியும். அதாவது என்ன அப்படின்னா ஏதாவது ப்ரீவியஸ் இயரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த ரெண்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம், அந்த ரெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது லெஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூ உங்களுக்கு ஆனுவல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு லெஸ் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 கீழே சம் டிடக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா 30% ஆஃப் ஆனுவல் வேல்யூ. ஸோ எல்லா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு டிடக்ஷன் தான் இது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் அவுட் பண்ணியிருக்க ஆனுவல் வேல்யூ அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து 30% ஒர்க் அவுட் பண்ணி நம்ம டிடக்ஷன்ஸில் நம்ம லெஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் பரோட் கேபிட்டல் பெய்ட் ஆர் டியூ. நம்ம இந்த என்ன பண்ணியிருப்போம், அந்த ஹவுஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லோன் ஏதாவது என்ன பண்ணியிருப்போம், வாங்கியிருப்போம். ஸோ அந்த லோன் என்ன பண்ணுறோம், நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த லோன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த டிடக்ஷன்ஸ் கீழே நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ அது ப்ளஸ் இந்த 30% ஆஃப் ஆனுவல் வேல்யூ டோட்டலில் நம்ம என்ன பண்ணுறோம் அவுட்டர் காலத்தில் போட்டு நம்ம லெஸ் பண்ணினோம்னா ஸோ இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வாட் இஸ் அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்னா என்ன, அண்ட் அதோட பேசிக் ஆஃப் சார்ஜ் அண்ட் அதோட எக்ஸம்ஷன்ஸ் அண்டு ஹவு டு ஒர்க் அவுட் அதோட ஓவரால் ஃபார்மேட், இது எல்லாமே இதுதான். ஓகே, தேங்க்யூ.